இப்போ தானே PlayStation 5 வாங்கினேன். அதுக்குள்ள PlayStation 6ஆ? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எழும்புதுல. 6லேருந்து 7 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு PlayStation வந்துரும். அந்த வகையில இப்போதைக்கு PlayStation 6க்கான அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இத நம்பணும்னு அவசியம் இல்ல. பட் சொல்லப்போனா இப்போதைக்கு 6 வருஷம் ஆகப்போகுது அடுத்த வருஷத்துலருந்து. அண்ட் நவம்பர் மாசம் GTA 6 ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 2020 நவம்பர்ல தான் PlayStation 5மே வந்தது. அந்த வகையில GTA 6 PlayStation 6 பண்டிலோட விடுவ போறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்பத்தான் செய்யுது. பட் இருந்தாலுமே இதெல்லாம் உண்மையா முதல்ல வரப்போகுது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் முதல்ல தெளிவாக ஆராய்வோம். இருக்கும்போது GTA 5ன்றது பார்த்தீங்கன்னா PS3யோட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. PS3 ரிலீஸ் ஆன அந்த டைமுக்குள்ள தான் ரிலீஸ் ஆனது. அந்த வகையில் பார்க்க போனால் அது PS3 ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு மார்க்கெட்டிங்காகவே அமைஞ்சது. அது நல்லா சேல் ஆனது. அந்த வகையில் இப்போதைக்கு GTA 6க்குமே PlayStation 6ஓட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு நிறைய ரூமர்ஸும் வந்திருக்கு. GTA 6 PlayStationோட கொலாப் பண்ண போறாங்கன்ற மாதிரி. ஏன்னா PlayStationன்றது அதிக மக்களால் விரும்ப போற ஒரு கன்சோல் வகையை சேர்ந்தது. எக்ஸ்பாக்ஸை தாண்டியும் PlayStation தான் நிறைய பேருக்கு விருப்பமா இருக்கும். நிண்டெண்டோ இதெல்லாமே செகண்டா தான் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல வரப்போறது எப்பவுமே PlayStation தான். என்னதான் ஸ்ட்ரீம் அவங்களுக்கான ஒரு கன்சோலை உருவாக்கி இருந்தாலுமே இப்போதைக்கு PlayStation தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ஸ்ட்ரீம் என்ன பண்ண போகுதுன்றது நம்மளுக்கு இனி வரும் காலங்களில் தான் தெரியும். அப்போ ரைட், GTA 6 PlayStation 6ஓட தான் ரிலீஸ் ஆக போகுதா? அப்போ PS5க்கு வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். எப்படி PS5 வந்த புதுசில் PS4க்குமே கேம் ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி PS5க்குமே இதே மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. ப்ரோ அப்போ நான் PS5 வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா எஸ் தாராளமாக வாங்கலாம். இன்னும் அதுக்கான அப்டேட்ஸ் எதுவுமே வரல. அப்படியே வந்தாலும் அடுத்த 2-3 வருஷத்துக்கு PS5க்கு கேம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனால நீங்கள் இப்போ PS5 வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் பழைய கேம்ஸ் எல்லாம் விளையாடணும்னு ஆசை இருந்தால் உங்ககிட்ட பட்ஜெட் லோவாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா PS4மே வாங்கலாம். இப்போதைக்கு அடுத்த வருஷத்துலேருந்து PS4க்குமே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாம் நிற்க போகுது. அதனால இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்கு பழைய கேம்ஸ் எல்லாம் விளையாடணும், எனக்கு பட்ஜெட் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் சும்மா கேம் விளையாடினா டைம் பாஸுக்கு கேம் விளையாடினா மட்டும் போதும், நான் ஆஃபீஸ் போயிட்டு கேம் விளையாடினா போதும், நான் ஸ்கூல் விட்டு கேம் விளையாடினா போதும்னா நீங்கள் PS4 வாங்கலாம் கண்டிப்பாக. இல்லை ப்ரோ என்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் PS5க்கு தாராளமாக போகலாம். பட் PS6க்கான அப்டேட் எதுவுமே கொடுக்கல. அப்படி பார்க்க போனா எந்த வகையில PS6 வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த PlayStationன்றது பாத்தீங்கன்னா 6லேருந்து 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிலீஸ் ஆகும். அந்த வகையில இப்போதைக்கு PlayStation 5 6 வருஷம் ஆயிட்டு. நம்ப முடியல, பட் அதுதான் நெசம். 6 வருஷம் ஆயிட்டு. அந்த வகையில இப்போதைக்கு PS6 ரிலீஸ் பண்ண போறதா ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. அண்ட் இந்த வகையில PlayStation 4க்கான அந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுமே அடுத்த வருஷத்துல இருந்து நிக்க போகுதுன்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது PS6க்கான அந்த அடித்தளத்தை நமக்கு டீஸ் பண்றாங்கன்றது நல்லாவே புரியுது. எதா இருந்தாலும் ஒஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நமக்கு என்னதுன்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு PS5ஓட விலைகளும் அதிகரிச்சிருக்கு. நான் வாங்கும் போது ஒரு நார்மல் அந்த வந்த புதுசுல எந்த ஒரு விலையில இருந்ததோ கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடி இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ரொம்பவே கூடி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல எவ்வளவுதுன்னு. 100 யூரோக்கு மேலே கொஞ்சம் கூடி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் வாங்கும்போது 400 யூரோ சம்திங். இப்போதைக்கு 500லேருந்து 600 யூரோ போகுது. நான் டிஸ்க் எடிஷன் வாங்கலை. அந்த வகையில் நான் பார்த்ததுல எல்லாம் டிஸ்க் எடிஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. பட் இருந்தாலுமே PlayStationோட விலை அதிகரிச்சிருக்கதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கூடி சொன்னாங்க PlayStation கொஞ்சம் விலை கூடினதா. எனக்கு நான் வாங்கும்போது என்னோட பிரைஸ் ஓகேன்றது மாதிரி அமைஞ்சது. GTA 6 வரும்போது கண்டிப்பாக PlayStationோட விலை வானத்தை எட்ட போகுது. அண்ட் யாருக்கு தெரியும், PS6 கூடி ரொம்ப அதிக விலையில வரலாம். இல்லாட்டிக்கு PlayStation 5 அதிக விலைக்கு கூட்டலாம். இதை வச்சே PlayStation அதிக காசு சம்பாதிக்கலாம். அந்த வகையில் PlayStation 5ன்றது கண்டிப்பா ஓடத்தான் போகுது இன்னமும். அதே மாதிரி PS6 ரிலீஸ் ஆனாலும் அதுவுமே ஓடத்தான் போகுது. சரி, அப்புறம் Resident Evil 9 அதுக்கப்புறம் Wolverine கேம்ஸ் எல்லாம் வருமானு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பா வரும். PS6 அதுக்குமே வரும். இப்போதைக்கு Red Dead Redemption PS5க்கு இல்ல, கூடிய சீக்கிரம் PS5க்கு அதை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ரூமரும் கிளம்பி இருக்கு. அந்த வகையில இந்த பழைய கேம்ஸ் எல்லாத்தையும் PS6க்குமே அப்கிரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு GTA 5 பார்த்தீங்கன்னா PS3க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் PS4க்கு அப்கிரேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா PS5க்குமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலத்தில் PS6க்குமே அதை பண்ண தான் போறாங்க. அந்த வகையில் Red Dead Redemption இருக்கட்டும், இல்லைனா அப்கமிங் Resident Evil 9 இருக்கட்டும், Wolverine இருக்கட்டும், இதெல்லாமே கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி வரப்பு தான் போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருவேளை கேம் நல்லா ஓடினா வேகமாக வந்துடும். அப்படி இல்லை ஆவரேஜாக ஓடிச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒருவேளை ஓடலைன்னா அது சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். பட் கேம் மக்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ண தான் போறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்கிரேட் ஆகத்தான் போகுது. ஓகே ப்ரோ, என்கிட்ட நல்ல பட்ஜெட் இருக்கு. பட் அப்கமிங் கேம்ஸை நான் பொறுமையாக விளையாடுறேன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் PC பில்ட் பண்ணலாம். பட் இனி இப்போதைக்கு வரக்கூடிய ஒரு ரூமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு PlayStationோட கேம்ஸ் இனிமேல் PCக்கு வர போகிறது இல்லைன்ற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரீம் ஒஃபிஷியலாகவே அவங்களோட கன்சோலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்த வருஷம். அதனால PlayStationக்கு இது மிகப்பெரிய போட்டி அமைய போகுது. அந்த வகையில் PlayStation அவங்க ரிலீஸ் பண்ணுற கேம்ஸை PCக்கு ரிலீஸ் பண்ணுறது நெப்பாட்ட போகிறாங்கன்ற மாதிரி ரூம்ஸ் கிளம்பிட்டு இருக்கு. இது PlayStation யூசர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் கேம்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் PCக்கு ரிலீஸ் பண்றாங்க. அந்த வகையில் இது PlayStation யூஸ் பண்ற யூசர்ஸுக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் PC யூசர்ஸுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இது ரூமர் மட்டும்தான், இன்னும் ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை
ஸ்ட்ரீம் கன்சோல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரின்ற ஒரு விஷயம். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீமுக்குமே இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிசின்றது அதிகமாக விளையாடுற பிளேயர்ஸ் வந்து பிசியில் இருக்காங்க. அதாவது கன்சோல் வாங்க முடியாதவங்க பிசிக்கு தான் போவாங்க. நிறைய பேர் பிசி தான் விரும்புவாங்க. அந்த வகையில் பிளே ஸ்டேஷனுக்கு இது மிகப்பெரிய ஒரு லாபமான ஒரு விஷயம். பிசி பிளேயர்ஸை வந்து பிடிக்கிறது. கண்டிப்பாக இவங்க வந்து பிசிக்கு ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருவேளை ஸ்ட்ரீமுக்கு ரிலீஸ் பண்ணுறதை நிப்பாட்டினாங்கன்னா அது வந்து பிளே ஸ்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அதனால தான் சொல்கிறேன். பிளே ஸ்டேஷனோட கேமை ஸ்ட்ரீமுக்கு ரிலீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு நட்டமும் இல்லை. அது சொல்லப்போனால் பிளே ஸ்டேஷனுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தான். அதனால் கண்டிப்பாக பிசிக்கு கண்டிப்பாக கேம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ ஸ்ட்ரீம் தனக்குன்னு சொந்தமாக ஒரு கேமை உருவாக்க தொடங்குறாங்களோ, ஒரு ஐகானிக் கேம் உருவாக்க தொடங்குறாங்களோ, அப்போ இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸ்ட்ரீம் வந்து கன்சோல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கன்சோலுக்கு வந்து GTA 6 ரிலீஸ் ஆகுது. அப்படி பார்க்க போனால் கன்சோல், அதாவது ஸ்ட்ரீமோட அந்த கன்சோலுக்கு வந்து GTA 6 ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க இப்போதைக்கு எந்தெந்த கன்சோலில் ரிலீஸ் ஆகுமோ, எந்தெந்த பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்களோ அதுக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வரப்போற அடுத்து 2 வருஷத்துக்குள்ள ஸ்ட்ரீம் அந்த கன்சோலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அவங்க ஒஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், அந்த ஒரு கன்சோலுக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ரீமோட கன்சோலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்குன்னு 2 வருஷம் இருந்து மெனக்கட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை உருவாக்கினா மட்டும்தான், அந்த கேமை டெவலப் பண்ணா மட்டும்தான் முடியும். அப்படி ஒருவேளை பிளே ஸ்டேஷனோட GTA 6 கொலாப் பண்றாங்கன்னா இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா பிளே ஸ்டேஷனை அதிகமாக பிசி பிளேஸுமே வாங்க தொடங்கிடுவாங்க. அந்த ஒரு வகையில் இது வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அமையும். நிறைய பேர் GTA 6ஓட அந்த ட்ரெய்லரில் பார்த்துட்டு பிளே ஸ்டேஷன் மாதிரி ஒரு கன்சோல் வந்து அதில் இருந்துச்சு, அது வந்து கிட்டத்தட்ட பிளே ஸ்டேஷன் 5ஓட அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி இருக்குது, ஒருவேளை அது வந்து பிளே ஸ்டேஷன் 6 இருக்குமோன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பற்றி எல்லாம் பெருசாக தெரியலை. ஒருவேளை வந்துச்சுன்னா அந்த மாடலில் தான் வரும்ன்ற மாதிரியும் ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. அதாவது ஃபேன்ஸே ரூமர்ஸை கலப்புறாங்க. சொல்ல முடியாதுக்கான அடித்தளத்தை வந்து கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஒருவேளை எதிர்காலத்தில் வருதுன்னா GTA 6 வந்து பிளே ஸ்டேஷன் 6ஓட வரப்போகுதுன்றதை அங்கே மறைமுகமாக டீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. இப்போ நான் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்குமே ஒருவேளை பிளே ஸ்டேஷன் 6 வரப்போகுதுன்ற மாதிரி தான் தோணுது. பட் அவங்க அப்டேட் கொடுக்கல. பிளே ஸ்டேஷன் ரிலீஸ் ஆக போகுதுன்னா, பிளே ஸ்டேஷன் 6 ரிலீஸ் ஆக போகுதுன்னா 1 to 6 மாதத்துக்குள்ள அவங்க அப்டேட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுக்கு முதல் ரிலீஸ் ஆன கன்சோலுக்குமே அப்படித்தான் நடந்திருக்கு. அதை வச்சு அடிப்படையாக வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில் பிளே ஸ்டேஷன் 6 வரப்போகுதுன்னு தான் நானுமே யோசிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? PS5 வாங்க போகிறீங்களா, இல்லை PS6 வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறீங்களா? இது எல்லாத்தையும் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போங்க.